Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். யார் அந்த பொண்ணு நல்லா இருக்கே. டோரா புஜ்ஜி இந்த பேரையும் இந்த பேருக்கான சொந்தக்காரங்களையும் தெரியாத 2K கிட்ஸும் கிடையாது, 90s கிட்ஸும் கிடையாது. அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில், அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய செலிபிரிட்டியாகவே வலம் வர்றவங்க தான் இந்த டோரா புஜ்ஜி. அதாவது பொண்ணா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உண்மையான பேர் தேசராணி. பொண்ணா இருந்து பையனா மாறிருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து ஹரி. இவங்களுடைய இன்டர்வியூவை 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா கிளிட்ஸில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எடுத்திருந்தோம். ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ஹரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவன் எனக்கு துரோகம் பண்ணதே கிடையாது, என்ன நடந்தாலும் சரி என் வாழ்க்கை அவன் கூட தான். நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லுவாங்க, அவங்க 2 பேர்த்துக்கு ஒத்து வராது, செட் ஆகாதுன்னு. ஆனால் எனக்கு ஹரி தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பையனை விட்டு கொடுக்காம இந்த தேசராணி அவங்க பேசின காட்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. லவ்ன்றது அம்மா அப்பா பாப்பா யார் மேலே வேணால் வரும். அதே மாதிரி தான் ஹரி மேலே எனக்கு லவ் வந்தது. ஒரு பையனை விட ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது எவ்வளோ மேலு நான் என் 2 லவ் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேப்பா, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, ஃபன் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை வேற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தேசராணி அவங்களோட யூடியூப் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹரியும் நானும் பிரிஞ்சிட்டோம், எஸ் நாங்கள் 2 பேரும் அஃபிஷியலாக பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கை அவன் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் ஆச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரீல்ஸ்லாம் போட்டாங்களே, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இறங்கி களத்தில் விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வந்த உண்மைகள் என்ன அப்படின்னா, ஹரியும் தேசராணியும் நிறைய கொலாபரேஷன் வீடியோலாம் பண்ணுவாங்க. அதுக்கு வரக்கூடிய பேமெண்ட்டை ஹரி அவர்கள் வந்து பதுக்கிட்டாரு. அதாவது இவ்வளோதாம்மா பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேசராணி கிட்ட ஒரு கணக்கு காட்டி பேலன்ஸ் பேமெண்ட்டை இவரே வச்சுக்கிட்டதாகவும், மேலும் அவருக்கு வந்து பெண்கள் கூட நிறைய பழக்கம் இருக்குது, நிறைய தவறான தொடர்பில் இருக்காங்க, இது எல்லாத்தையும் தாண்டி போதை வஸ்துக்களை அதிகமாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னும், அவரால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் திருந்தவே மாட்டிக்கான், சத்தியம் பண்ணுறான், மாறிவேன் சத்தியம் பண்ணுறான், திரும்ப அவனால் பிரச்சனை தான் வருது, இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னைய போயிட்டு அவன் ஏமாத்துறான் அப்படின்னு தேசராணி தரப்புலேருந்து ஒரு தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் அவங்களுடைய ரீல்ஸில் பார்க்கும்போது ஒரு கார் முன்னாடி நின்று தான் மேக்ஸிமம் ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் டவுட்டில் கேட்டிங்க, அந்த கார் யாரோடது, ஓ காரெல்லாம் வாங்கிட்டாங்களா, சொந்த காரா இல்லை இஎம்ஐ காரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை நீங்கள் முன் வச்சுருந்தீங்க. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அந்த கார் இஎம்ஐயில் வாங்கின கார் தான், ஆனால் அதுக்கான மேக்ஸிமம் பணத்தை தேசராணி ஹரி அவங்க கிட்ட கொடுத்ததாகவும், ஆனால் ஹரி அந்த இஎம்ஐ பணத்தை கட்டாமல் அதை தவறாக பயன்படுத்தி, அதாவது அந்த பணத்தில் நிறைய போதை வஸ்துகள் வாங்கி அதை பயன்படுத்தினதாகவும், இப்போ கடைசியில் இஎம்ஐ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்புல இருந்து தேசராணி அவங்கள வந்து குற்றம் சாட்டுறாங்க, இவங்களை பணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் பண விஷயத்தில் ஏமாத்துறது, என் கூட இருந்துக்கிட்டு என்னைய மனைவியாக என்னைய லவ்வராக நினச்சிக்கிட்டு வேறு பொண்ணுங்க கூட தொடர்பில் இருக்கிறது, நிறைய போதை மாத்திரைகள் எடுத்துக்கிறது, போதைக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி அவனால் பல பிரச்சனை நடந்திருக்கு. நானும் ஒரு கட்டத்தில் பொறுத்து பார்த்தேன், இதுக்கு மேலே என்னால் முடியல, ஸோ என்னோடய வாழ்க்கையை தீர்மானிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு இந்த தேசராணி அவர்கள் வந்து அவங்களோட யூடியூப் பக்கத்தில் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, 2 பேருமே அஃபிஷியலாக இப்போ பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இந்த எல்லா தரப்புகளும் தேசராணி அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் ஹரி அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு விளக்கத்தையும் இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை. பொண்ணா இருந்து பையனா மாறின அந்த ஹரி அவங்களுடைய ஸ்டோரியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தேசராணி அவங்களுடைய நம்பரை பதிவிட்டு இந்த பொண்ணுக்கு கால் பண்ணுங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், நல்ல கம்பெனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் டாய்லெட்டில் நமக்கு பிடிக்காதவங்க நம்பரை எழுதி வைப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த தேசராணியோட நம்பரை ஹரி அவங்களுடைய ஸ்டோரியில் போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பழி வாங்குற எண்ணத்தில் இந்த வேலையை பண்ணியிருக்கிற காட்சியை நீங்கள் எல்லாருமே ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் மக்களே நடந்தது. ஸோ கடைசியாக டோரா புஜ்ஜி கப்புள்ஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், இதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத பாலாவாக்கி என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.